رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலக்கரம் நீண்டவரே என்று யாரை அழைப்பார்கள்? இதுக்கான ஆன்சர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முந்தைய சமுதாயத்திற்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகம் என முந்தைய நபிமார்களின் சமுதாயத்திற்கு ஆயுட்காலம் அதிகம் கொடுக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்களின் ஆயுட்காலம் இருந்தது. ஆனால் நமக்கு சராசரி ஆயுட்காலம் ஒரு 65 வருடங்கள் தான். முந்தைய சமுதாயத்திற்கு நிறைய ஆயுட்காலம் இருந்ததால் அவர்களால் அதிகம் அமல்கள் செய்ய முடியும். இதன் மூலம் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கலாம். குறைந்த ஆயுட்காலத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்துவிட்டு சில சலுகைகளையும் தந்துள்ளான். அதாவது ஒரு நாளில் நாம் செய்யும் அமலுக்கு பல வருட கூலிகள் கிடைக்கும். உதாரணமாக லைலத்துல் கத்ர் இரவு, அந்த ஒரு இரவில் நாம் நின்று வணங்கினால் 84 வருடங்கள் நின்று வணங்கிய கூலி கிடைக்கும். ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சிறப்புதான். துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜுமா என இது போன்ற நாட்களில் நாம் செய்யும் அமலுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன. இதை நாம் சரியாக பின்பற்றினால் முந்தைய சமுதாயத்தை தாராளமாக வென்றுவிடலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் நமக்கான வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இங்கு செலவழிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு. என்னதான் நாம் உயிரோடு இருந்தாலும் நாம் உடல் சரியில்லை என்றால் ஒன்றும் சரிவர செய்ய முடியாது. ஆரோக்கியம் மிக முக்கியம். நாம் நலமாக உள்ளபோது இதன் அருமை தெரியாது. ஏதாவது நோய் வந்தால் மட்டுமே புரியும். ஆரோக்கியமாக இருப்பது நம் இம்மை வாழ்க்கைக்கும் நல்லது, மறுமைக்கும் நல்லது. இதை பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ஆரோக்கியம், ஓய்வு இவை இரண்டும் அல்லாஹ்வின் அருட்கொடைகள். இதை தக்க வைக்க சரியாக பயன்படுத்த அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக துவா செய்ய சொல்லியும் வலியுறுத்தியுள்ளார்கள். தானும் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் 2 வேளை ஓதி வந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. இதோட மீனிங் என்னென்னா, அல்லாஹ்வே என் உடலிலும் செவிப்புலனிலும் பார்வையிலும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு துவா போதும் நாம் மகிழ்ச்சியாக வாழ. காலை 3 முறை, மாலை 3 முறை என ஒரு நாளைக்கு 2 வேளை ஓதி வருவோம். தினமும் கேட்க வேண்டிய துவாக்களில் இந்த துவாவும் ஒன்று. தொடர்ந்து இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக கொடுமையான மோசமான நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். பொதுவாக எல்லாரும் விரும்புகின்ற விஷயம் ஒன்று உள்ளது. யாருக்கும் நாம் பாரமாக இருக்கக்கூடாது. கை கால் சலாமத்தாக இருக்கும்போதே மவுத் வர வேண்டும். இதுதான் நிறைய பேரின் எண்ணமாக இருக்கும். இந்த துவா அதை பூர்த்தி செய்யும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அல்லாஹ்வை அதிகமாக வணங்க முடியும், குர்ஆன் ஓத முடியும், இன்னும் உபரியான வணக்கங்கள், தஸ்பீஹ் இவைகளை செய்ய முடியும். அதனால் முதலில் ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்க. மற்றது எல்லாம் தானாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். பேராசை கொண்ட காரூனை அல்லாஹ் எப்படி அழைத்தான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.